7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழ் சென்னை அரங்கத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு. வழங்குவது நான் பனிமலர், நான் ஹசீஃப். ஹசீஃப், இன்னைக்கும் 0 முக்கியமான 3 விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறோம். முதலாவதாக, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இன்னொரு மைல்கல்லை எட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். GSLV Mark 3 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. இது பற்றியான விரிவான அலசல் இருக்கிறது. சுமார் ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையில் ஒரு உறவு மலர்ந்திருக்கின்றது. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்டிருந்த இடைக்கால ஜாமீன் மேலும் 4 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றியான ஒரு அலசலும் இருக்கிறது. GSLV Mark 3 ராக்கெட் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விண்வெளி பயணம். இந்த பயணம் என்பது வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கின்றது. இன்று காலை சுமார் 9:30 மணி அளவில் இந்த ராக்கெட் ஏவப்பட்டது. ராக்கெட்டிலிருந்து ஆளில்லாத விண்கலம் என்பது எதிர்பார்த்த அந்த நேரத்தில் பிரிந்து சென்று மீண்டும் பூமியை வந்தடைந்திருக்கின்றது. இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இது தொடர்பான ஒரு செய்தியை பார்த்து விடலாம். கடந்த 17ஆம் தேதியன்று காலை 9 மணிக்கு GSLV ராக்கெட் விண்ணில் ஏவுவதற்கான 24.5 மணி நேர கவுண்டவுன் தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக எரிபொருள் நிரப்பும் பணி ஆரம்பிக்கப்பட்டு 17ஆம் தேதியன்று மாலை 5:15 மணி அளவில் முடிவடைந்தது. அதன்பின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து 18ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு GSLV Mark 3 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. செலுத்தப்பட்ட 326 வினாடிகளில் 126 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தது GSLV Mark 3. இதன் பிறகு ராக்கெட்டில் இருந்து ஆளில்லா விண்கலம் தனியாக பிரிந்தது. சரியாக 9:43 விண்கலம் எதிர்பார்த்தபடி மீண்டும் புவியின் வளிமண்டலத்தை அடைந்தது. 9:50 அளவில், அதாவது செலுத்தப்பட்ட 20வது நிமிடத்தில் ஆளில்லா விண்கலம் 1600 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாராசூட் உதவியுடன் வங்கக்கடலில் விழுந்தது. இந்த தகவலை இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் உறுதி செய்தார். இந்த சாதனைக்கு பாடுபட்ட அனைவருக்கும் அவர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். Another experimental module in this mission. சோதனை அடிப்படையில் ஆளில்லா விண்கலம் மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டோம். எதிர்பார்த்ததை போலவே அந்த விண்கலமும் வெற்றிகரமாக செயல்பட்டு வங்கக்கடலில் விழுந்தது. The crew module has splashed down as expected in the Bay of Bengal. இதுவரை இந்தியா அனுப்பிய ராக்கெட்டுகளில் அதிக எடை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட் இதுதான். இதன் எடை 629 டன், உயரம் 42.4 மீட்டர். மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சியின் முன்னோடியாக இந்த ராக்கெட் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் 4 டன் எடையுள்ள விண்கலங்களை ஏந்தி செல்லும் திறன் கொண்டது. இந்த சாதனையை நிகழ்த்திய விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். GSLV Mark 3 ராக்கெட் வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் பூமிக்கு திரும்பியிருக்கின்றது. அதாவது ராக்கெட் பூமிக்கு திரும்பவில்லை, ஆனால் அதில் அனுப்பப்பட்ட ஆளில்லா விண்கலம் என்பது பூமிக்கு திரும்பியிருக்கின்றது. இந்த ஒட்டுமொத்த திட்டத்தினுடைய செயல்பாடு எவ்வாறு இருந்தது, ராக்கெட் எவ்வாறு ஏவப்பட்டது, ராக்கெட்டிலிருந்து எவ்வாறு இந்த விண்கலம் பிரிந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஏனென்றால் இந்த திட்டம் என்பது முழுக்க முழுக்க ஆளில்லாத ஒரு விண்கலத்தை விண்ணில் ஏவுவது, இதன் மூலம் எதிர்காலத்தில் அந்த குறிப்பிட்ட விண்கலத்தில் ஆட்களை அனுப்புவது தொடர்பான ஒரு சோதனை என்பது இந்த திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. இரண்டாவது முக்கியமான விஷயம், அதிக எடை கொண்ட சேட்டலைட்ஸ், அதாவது செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவது, விண்ணில் கொண்டு போய் நிலைநிறுத்துவதற்கு இந்த திட்டம் என்பது உதவிகரமாக இருக்கும். அதன் அடிப்படையில் அதுவும் கூட இன்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதன் வகையில் தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ராக்கெட் என்பது இன்று காலை சுமார் 9:30 மணி அளவில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டது, விண்ணுக்கு ஏவப்பட்டது. விண்ணுக்கு இந்த ராக்கெட் ஏவப்பட்டவுடன் பூமியிலிருந்து சுமார் 126 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ராக்கெட் சென்றடையும் பொழுது
அந்த ராக்கெட்டிலிருந்து ஆளில்லா அந்த விண்கலம் என்பது பிரிந்து சென்றது. அவ்வாறு பிரிந்து சென்ற அந்த விண்கலம் என்பது மீண்டும் பூமிக்கு திரும்ப வேண்டும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த பூமிக்கு திரும்பும் பொழுது, இந்த குறிப்பிட்ட விண்கலம் பூமிக்கு திரும்பும் பொழுது அதிகமான வேகத்தில் பூமியை நோக்கி வரும். நிச்சயமா அந்த அதிகமான வேகத்தை கட்டுப்படுத்துவதற்காக அதில் 3 பாராசூட்டுகள் பொருத்தப்பட்டிருக்கு. முதலில் ஒரு பாராசூட் வெறியும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான அந்த வேகத்தை குறைத்து அது அந்த விண்கலத்தை கீழே கொண்டு வரும். இரண்டாவதாக ஒரு சீரான இடைவெளியில் 2வது பாராசூட் வெறியும் மற்றொரு குறிப்பிட்ட வேகத்தை குறைத்து 3வது பாராசூட் வெறியும் இந்த விண்கலமானது இறுதியாக, அதாவது வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகில் இந்த விண்கலம் என்பது தரையிறங்கி இருக்கின்றது. தற்போதைய தகவலின் அடிப்படையில், விஞ்ஞானிகள் அளிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விண்கலம் என்பது அந்தமான் தீவுகளிலிருந்து சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கடற்பரப்பில் விழுந்திருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட விண்கலத்தை அடுத்த 2 தினங்களில் மீண்டும் தரைப்பகுதிக்கு கொண்டு வருவார்கள். அவ்வாறு கொண்டு வரப்பட்ட அந்த விண்கலத்திற்குள் நடைபெற்ற விஷயங்கள் என்ன? அதாவது ஏற்கனவே சொன்னதன்படி இந்த விண்கலத்தில் இன்னும் சில வருடங்களில் ஆட்களை ஏற்றி அனுப்ப இருக்கின்றது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். அந்த வகையில் இந்த விண்கலத்திற்குள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எவ்வாறு வளிமண்டலத்தினுடைய அழுத்தத்தை தாங்கும் வண்ணம் இருந்தது, வெப்பத்தை தாங்கும் வண்ணம் இருந்தது என்பது போன்ற பல்வேறு ஆய்வுகளுக்கான விடை அந்த விண்கலத்திற்குள் இருக்கின்றது. அடுத்த 2 தினங்களில் அந்த விண்கலம் மீண்டும் தரைப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. அவ்வாறு கிடைக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக மனிதனை விண்ணுக்கு அனுப்புவது தொடர்பான முடிவு எட்டப்படும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமா ஹசீப், இப்போ நம்ம வந்து இந்தியாவை பொறுத்தளவு மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் முயற்சியில முதல் படியை எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதே நிலையில சீனாவில் பொறுத்தளவு இந்த விண்வெளி ஆராய்ச்சியில எந்த அளவுக்கு சென்று இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு செய்தியா பார்க்கலாம். 1992ஆம் ஆண்டு விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ஷென்ஷுவா திட்டத்தை சீனா தொடங்கியது. 1999, 2000 மற்றும் 2001ஆம் ஆண்டுகளில் ஆளில்லா விண்கலத்தை சீனா விண்ணுக்கு ஏவி சோதனை நடத்தியது. இந்த சோதனைகளின் வெற்றியை தொடர்ந்து 2003ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி லாங் மார்ச் 2F என்ற ராக்கெட் மூலம் சீனா வெற்றிகரமாக மனிதனை விண்வெளிக்கு அனுப்பியது. இதன் மூலம் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவை தொடர்ந்து மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் தொழில்நுட்பத்தை பெற்ற நாடுகளின் பட்டியலில் சீனா இணைந்தது. இதன் பிறகு 4 முறை சீனா விண்வெளிக்கு மனிதனை அனுப்பி சாதனை படைத்துள்ளது. கடைசியாக 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஷென்ஷுவா 10 என்ற விண்கலம் மூலம் ஒரு பெண் உட்பட 3 விண்வெளி வீரர்களை சீனா விண்வெளிக்கு அனுப்பியது. இதேபோல 2011ஆம் ஆண்டு டியாங்காங் 1 என்ற விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை சீனா விண்ணில் செலுத்தி விண்வெளி ஆராய்ச்சியில் மற்றொரு மைல்கல்லை கடந்தது. மிகப்பெரிய விண்வெளி மையத்தை விண்ணில் நிறுவும் முயற்சியின் முதல் கட்டமாக டியாங்காங் 1 விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை சீனா விண்வெளியில் நிலைநிறுத்தியுள்ளது. சீனா விண்வெளியில் ஆராய்ச்சி மையத்தை நிலைநிறுத்தியதுடன் விண்வெளிக்கு மனிதனையும் அனுப்பி 11 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன்றைய தினம் இந்தியா விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் முதல் கட்ட திட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது. பனிமலர், 2003ஆம் ஆண்டே சீனாவை பொறுத்தவரை விண்ணுக்கு மனிதனை அனுப்பியிருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் அந்த திட்டத்தினுடைய முதற்கட்டத்தில் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அடுத்த சில வருடங்களில், குறிப்பாக சொல்ல போனோமானால் 2016ஆம் ஆண்டில் விண்வெளிக்கு இந்தியா மனிதனை அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் இந்தியா கடந்து வந்த பாதையை பார்ப்போம். அதாவது விண்ணுக்கு கொண்டு செயற்கைக்கோளை நிலைநிறுத்தக்கூடிய அந்த ராக்கெட்டுகளில் எந்த அளவுக்கு நாம் முன்னேற்றம் பெற்றிருக்கின்றோம். இன்றைய தினம் GSLV Mark 3ஐ ஏவி இருக்கின்றோம். இதற்கு முன்னர் நாம் பயன்படுத்திய ராக்கெட்டுகளை சற்று திரும்பி பார்ப்போம். நிச்சயமாக ஹசீப், முதல்ல SLV அப்படிங்கிற ராக்கெட்டை 1979ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. இதுதான் இந்தியாவுடைய இந்த முதல் ராக்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். 50 கிலோமீட்டர் உயரத்தை அடையக்கூடிய அளவில் இது திறன் படைத்தது. 40 கிலோ செயற்கைக்கோளை சுமக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் ஏவப்பட்ட 4 SLV ராக்கெட்டில் 2 தோல்வியடைந்தது. அடுத்த கட்டமாக அடுத்த ஜெனரேஷன், அதாவது அடுத்த தலைமுறை ராக்கெட் என்று கூறப்படுவது ASLV. இது 1987ஆம் ஆண்டு முதலில் விண்ணில் ஏவப்பட்டது. லோ எர்த் ஆர்பிட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சுற்று வட்டப்பாதையில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தது.
150 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டது. 4 முறை இந்த ராக்கெட் ஏவப்பட்டது, 2 தோல்வியை சந்தித்தது. அடுத்ததா 620 கிலோமீட்டர் உயரத்தில் சன் சின்க்ரனைஸ் ஆர்பிட்டில் 1600 கிலோமீட்டர் செயற்கைக்கோளை நிலைநிறுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டது PSLV வகை ராக்கெட். இதுவரைக்கும் PSLV 70 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி இருக்கு. வெற்றிகரமான ஒரு ராக்கெட் என்று கூட சொல்லலாம் PSLVயை. அடுத்ததாக GSLV வகை ராக்கெட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அதாவது சமீபத்தில் அதிக அளவுக்கு செயற்கைக்கோள்களை, அதாவது அதிக அளவுக்கு என்று சொல்வதை விட அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய வல்லமை படைத்த இந்த GSLV ராக்கெட்டை பொறுத்தவரை 2000 முதல் 2500 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய திறன் படைத்தது. 8 முறை இந்த ராக்கெட் ஏவப்பட்டது, 3 தோல்விகளை சந்தித்தது. நிச்சயமாக அதற்கு பின்னர் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு ராக்கெட் ஏவப்பட்டிருக்கின்றது, அதாவது GSLV Mark 3. இதன் மூலம் சுமார் 4000 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்த முடியும். இதன் மூலம் இந்தியாவை பொறுத்தவரை மற்றொரு மைல்கல்லை அடைந்திருக்கின்றது. இதுவரை 2500 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய செயற்கைக்கோளை அனுப்ப வேண்டும் என்றால் நாம் மற்ற நாட்டினுடைய ராக்கெட்டினுடைய உதவியை எதிர்பார்த்திருந்தோம். அந்த சூழ்நிலை மாறியிருக்கின்றது. Mark 3 மூலமாக, அதாவது GSLV Mark 3 மூலமாக சுமார் 4000 கிலோ வரை எடை கொண்ட செயற்கைக்கோளை இனி நாம் சொந்த ராக்கெட்டின் மூலமாக விண்ணில் நிலைநிறுத்த முடியும். நிச்சயமாக சேஃப், இந்த தொழில்நுட்பம் பற்றி இதன் மூலமாக நம்ம என்னென்ன விஷயங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கூட விவாதிக்கிறதுக்காக பேராசிரியரும் விண்வெளி ஆராய்ச்சியாளருமான ரமேஷ்குமார் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட திறந்து பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போது இந்த விண்கலமானது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி அது திரும்பி வந்திருக்கு. இப்போது இதன் மூலமாக என்னென்ன தகவல்கள் நமக்கு கிடைக்கும்? அதாவது இன்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையானது இந்த GSLV Mark 3 இந்த ஏவூர்தியும் ஒரு புதிய ஏவூர்தி. அதாவது முதல் முறையாக சோதனை அடிப்படையில் இது ஏவப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளது. இதன் செயல்பாடும் சரியாக இருந்துள்ளது. இது சுமந்து சென்ற ஆளில்லா விண்கலம். இந்த ஆளில்லா விண்கலமும் ஒரு புதிய முயற்சி. முதல் முறையாக நாம் இதை சோதித்து பார்த்துள்ளோம். இதிலும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெற்றி அடைந்துள்ளனர் என்றே கூறலாம். ஆக இந்த ரெண்டும் இணைந்த ஒரு சோதனை முயற்சியிலேயே, அதாவது முதல் முயற்சியிலேயே நாம் வெற்றி கண்டுள்ளோம் என்று கூறலாம் இவற்றை. இப்போ இந்த ஒட்டுமொத்த ஒரு 20 நிமிட பயணத்தில் எந்த நிமிடம் மிகவும் முக்கியமானது, எது அதிகமான இந்த தகவல்கள் திரட்டக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் எது? மிக முக்கியமான தருணம் என்று கருதுவோமானால், இந்த ஏவூர்தி ஏவப்பட்டு ஏறக்குறைய 19 நிமிடங்கள், 20வது நிமிடம், இது அதிகபட்ச உயரமாக ஒரு 125 கிலோமீட்டர் அளவை எட்டுகிறது. இன்றும் அதே தான் நடைபெற்றது. இதன் பின் இந்த ஏவூர்தியின் மேல் பகுதியிலிருந்து நாம் அனுப்பிய அந்த விண்கலம் பிரிய வேண்டும், வெளிப்பட வேண்டும். அது ஒரு முக்கியமான தருணம். இன்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் வெளிப்பட்ட இந்த ஆளில்லா விண்கலமானது மீண்டும் பூமிக்கு திரும்ப வேண்டும். இதற்காக பிரத்யேகமாக அந்த ஆளில்லா விண்கலத்தில் 6 சிறு உந்துவிகள் இணைக்கப்பட்டிருந்தன. இந்த 125வது கிலோமீட்டரில் இந்த ஆளில்லா விண்கலம் ராக்கெட்டிலிருந்து பிரிந்தவுடன் இந்த 6 சிறு உந்துவிகள் இயக்கப்பட்டு எதிர் திசையில் இயக்கப்பட்டு மீண்டும் புவிக்கு திரும்பும் தருணம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான தருணம். அவ்வாறு செய்யவில்லை என்றால் இந்த விண்கலமானது பூமிக்கு திரும்பாமலேயே பூமியின் சுற்றுவட்ட பாதையில் சுற்ற ஆரம்பித்து விட்டிருக்கும். இது ஒரு முக்கியமான தருணம். அதற்கு அடுத்தாற்போல் புவி மட்டத்திலிருந்து 80வது கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டலத்திற்குள் புகும் தருணத்தை முக்கியமான தருணமாக கருதலாம். ஏனெனில் 80வது கிலோமீட்டர் உயரத்தில் விண்கலம் எந்த ஒரு விண்பொருளும் உள்ளே புகும் பொழுது காற்றின் உராய்வின் காரணமாக பற்றி எரிந்து விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இவை 2 முக்கிய தருணங்கள். நிச்சயமாக இது பற்றி நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 0 தொடரும்.